ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு சுபாஷ் பியர்ல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன் தான் நீங்க பார்க்க போறீங்க. ரெண்டு கியூட் லிட்டில் சிஸ்டர்ஸும் தம்பிக்கு ராக்கி கட்டணும்னு ஆசைப்பட்டதுனால சின்னதாக ரக்ஷாபந்தன் செலிப்ரேஷன் வீட்லேயே வந்து சுமாரா சிஸ்டர் ஃபேமிலியோட சேர்ந்து நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தோம். தியா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்கன்னா பொறுமையாக தம்பிக்கு வந்து நெத்தியில் பொட்டு வச்சு தம்பிக்கு ஆசீர்வாதம் பண்ணி அழகாக ராக்கி எடுத்துட்டு வந்து தம்பி கையில் வந்து கட்டுறதுக்கு வந்து வச்சா. பட் அவளுக்கு நாட்டெல்லாம் போட தெரியாதுங்கிறதுனால சுமாரா சிஸ்டரே வந்து அவளுக்காக வந்து கையில் வந்து நாட் போட்டு விட்டுட்டாங்க. அண்ட் தீத்தி ரொம்ப லிட்டில் ஒன், அவளுக்கு வந்து இந்த டேபிள் மேலே வந்து பிளேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அதனால அவங்க கையில் ராக்கியை கொடுத்துட்டு சுமான சிஸ்டரே வந்து தீத்தி சார்பாக வந்து ராக்கியை வந்து தம்பி கையில் வந்து கட்டி விட்டுட்டாங்க. அண்ட் ரெண்டு பேருமே கட்டினதுக்கப்புறம் தம்பி கிட்ட விளையாடணும் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. தியா வந்து தம்பியை தூக்கி மடியில் வச்சுக்கணுன்னா அவ்வளோ ரெண்டு பேருமே தம்பிக்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அண்ட் நானும் என் தங்கச்சியும் தித்துன் ப்ரோ வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அண்ணா கிட்ட வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அண்ணா கையில் வந்து நானும் ராக்கி கட்டினேன். என் தங்கச்சியும் வந்து அண்ணாக்கு வந்து ராக்கி வந்து கட்டி விட்டா. ஆனால் அண்ணா வந்து ராக்கி கட்டினதுக்காக எங்களுக்காக ஒரு பெரிய சைஸ் டெய்ரி மில்க் மூஸ் அண்ட் டெய்ரி மில்க் மோரியோ ரெண்டுமே வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நிஜமாவே அந்த ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங்காக இருந்தது. சடன் பிளான், சடன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான், பட் ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்தது. அது வந்து சுமான சிஸ்டர் ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த நார்த் இந்தியன் செலிப்ரேஷன் வந்து வீட்டில் பண்ணது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. அண்ட் நீங்கள் யாரெல்லாம் ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணிக்கிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி அதர் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஃபேமிலி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி எங்களோட க்யூட் குட்டி தம்பி வந்து அழகாக ராக்கி கட்டிட்டு இப்படி தான் இருந்தார். அவங்க ராக்கி கைக்கு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் மினி vlogல மீட் பண்ணுறேன். பாய்.